நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் சதீஷ்குமார் பேசுகிறேன். நம்ம வந்து அன்றைக்கி ஹீரோ வரக்கூடிய ஸ்பெண்டர் ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். BS6 இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா, வண்டி இந்த செக்லைட் எரியுது, இதான் ரீசனு. நம்ம ஓபிடியில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது ஓட்டு சென்சாரு, கிளச் சுவிட்ச் 2 ரீசன் வருது. சுவிட்ச் பார்த்தோன்னா ஏன் கிளச் சுவிட்ச் காமிங்கன்னா, இந்த நாப் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா தேஞ்சிருச்சு. ஸோ இதான் ரீசனு. கிளச் சுவிட்ச் வந்து மாற்றணும். அதுமாதிரி நம்ம ஓட்டு சென்சார் கழட்டி பார்த்தோம். ஓட்டு சென்சார் கழட்டி பார்க்கும்போது ஸோ அந்த ஏர் ஃபியூல் மிக்சிங் பார்த்தா கரெக்டாக இல்லை. இதான் ரீசனு. இந்த ஏர் ஃபியூல் மிக்சிங் ரீசன் வந்து இது கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணணும். தேர்ட் வாடி ஸ்ப்ரே அடிச்சு க்ளீன் பண்ணணும். கையோட பார்த்தோன்னா நம்ம ஒரிஜினல் சுவிட்ச் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்த்தோன்னா என்னோடய பார்ட் நம்பர் இது தான் 3533-041-300-3S. அதே பார்த்தா ஒரு 31 ரூபா வரும் கிளச் சுவிட்சு. அதே BS6 பார்த்தோன்னா இந்த சென்டரில் உள்ள நாபு மாறும். நம்ம பழைய BS4லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ப்ரெஸ்ஸிங் இருக்குது இல்லையா, இது பிளாக்கில் வரும். அது போடக்கூடாது. BS6 வந்து ஒயிட்டு தான் போடணும். இது ஒரு முக்கியமான தகவல். அதுமாதிரி ஒரு ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்ற போகிறோம். ஸோ BS6 ஏர் ஃபில்டர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பழைய ஏர் ஃபில்டர் வந்து போயிடுச்சு. இதான் பழைய ஏர் ஃபில்ட்ரு. ஸோ இதுவும் போயிடுச்சு. பண்ணிடுறேன், அது பண்ணிடுறேன். இப்போ பார்த்தா நம்ம ஓட்டு சென்சார் கழட்டி கரெக்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எப்படியே பார்த்தா இந்த பிப்பில் உள்ள கார்பன் டெபாசிட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஏர் ஃபில்டர் புதுசாக மாற்றியாச்சு. அப்படி இல்லை. இப்போ பார்த்தோன்னா நம்ம ஓபிடி TTC கொடுக்க போகிறோம். TTC கிளியர் கொடுக்க போகிறோம். ஸோ கிளியர் கொடுத்தாச்சு. ஸோ நோ கோட்ஸ், எந்த ஒரு ஃபால்ட்டு விட மாட்டாது. வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் MLD எரிஞ்சு அங்கே ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு சிறிய தகவல். நன்றி, வணக்கம்.